ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவம்பர் 13 மகாநதி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காவேரியோட பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாரும் டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா கலாட்டா பண்ணுறதுக்காக விஜய் வந்து காவேரியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண, குமரன் வந்து கங்காவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜாலியான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ராகினிக்கு வந்து ஆத்திரமாக வருது. அதுக்கப்புறம் ராகினியை வந்து பசுபதி வர சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால ராகினி வந்து வெளியே கிளம்புறாங்க. தாத்தா வந்து நிப்பாட்டுறாங்க. இந்நேரத்துக்கு எங்கம்மா போகிற அப்படின்னதும், டின்னருக்கு போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா வீட்டில் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன வெளியில் போய் சாப்பிட்றேன்னு சொல்கிற அப்படின்றாங்க தாத்தா. உடனே அதுக்கு ராகினி வந்து சொல்கிறாங்க, இல்லை தாத்தா, ஒரு முக்கியமான டின்னரு எங்கள் அப்பா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அஜய் கூட தான் போகிறேன், கண்டிப்பாக 2 பேரும் வந்துடும், சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் வெண்ணிலாவோட ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசுபதி, அஜய் இவங்க எல்லாருமே. அப்போ வந்து வெண்ணிலா பக்கத்தில் போய் உட்காராங்க. நிஜமாவே தெரியுமாப்பா இதுதான் வெண்ணிலாவா அப்படின்றாங்க. ஆமாம்மா, ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பேசல அப்படின்னு பசுபதி வந்து சொல்கிறாங்க. அஜய், நிஜமாவே இதுதான் வெண்ணிலாவா இல்லை வேணும்னே வந்து வேற யாரையாவது காட்டுறீங்களா அப்படின்னதும், இல்லைம்மா இந்த பொண்ணு தான் வெண்ணிலா, எல்லா ப்ரூஃபுமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த பொண்ணு கையில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட பாரு அப்படின்னதும், அந்த பொண்ணு தான் கையில் வச்சுட்ருக்காங்களே விஜயோட ஃபோட்டோ, அதை வந்து பார்த்துடுறாங்க ராகினி. ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைம்மா, எல்லாத்தையும் மறந்துடுச்சு, நிவேதான்ற பேரில் தான்மா இங்கே இருக்குது அப்படின்றாங்க. சரிப்பா, அப்போ நம்ம எப்பயே வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடலாமா, விஜய் முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏமா அப்படி கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் நாங்களே கூட்டிகிட்டு வர மாட்டோமா, உங்கள் கரெக்டான ப்ரூஃப் இல்லைன்னா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. வெண்ணிலான்றதுக்கும் ப்ரூஃப் கேட்குறாங்க, சொந்தக்காரங்களான்லாம் கேட்குறாங்க. நான் கூட சொந்தக்காரன்லாம் சொல்லி பார்த்தோம், ஆனால் அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கிற மேனேஜர் வேறு வீட்டுக்கு போயிட்டாங்களா, நாளைக்கு காலையில் தான் வருவாங்களா, அவங்க கிட்ட தான் பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகினி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அஜய், எங்கள் அப்பாவை நான் எப்படி காவேரியோட பர்த்டேக்கு முன்னாடி வெண்ணிலாவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, உடனே பசுபதி வந்து சொல்கிறாங்க, நீ ஒன்றும் மாப்பிள்ளையை சொல்லாதம்மா, நான் கூட காலையிலேருந்து தேடி சோர்ந்து போயிட்டேன், ஆனால் இவர் தான் வந்து ராகினிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அது எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வெண்ணிலா எங்கே இருக்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சாரு, அதனால நீ அவரால் எதுவும் திட்டாது அப்படின்றாங்க. அப்படியாப்பா, இப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படின்றாங்க. விஜய்கிட்ட போய் நேரடியாக சொல்லிடலாமாமா அப்படின்னு பசுபதி வந்து கேட்குறாங்க. ஆஹா இல்லைப்பா, இந்த விஷயத்தை முதல்ல வந்து காவேரிட்ட நான் வந்து சொல்லணும், அவள் துடிக்கிறத வந்து நான் வந்து பார்க்கணும், அப்புறம் அதே விஷயத்தை வந்து அவள் தான் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லணும், எப்படி அவள் சொல்கிறான்னு நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்போ காவேரியை பழிவாங்க, உன் கையில் துருப்புச்சீட்டு கிடச்சிருச்சுன்னு சொல்கிற அப்படின்றாங்க பசுபதி. ஆமாப்பா, என்னை எப்படியெல்லாம் அந்த வீட்டில் வந்து அசிங்கப்படுத்தினா, எப்படியெல்லாம் நான் தவிக்கிறத பார்த்தா, இப்போ அவள் தவிக்கிறத நான் வந்து பார்க்க வேணாமா அப்படின்றாங்க. இப்போ என்னப்பா பண்ணலாங்கும் போது, நான் இல்லை நம்ம எல்லாம் கிளம்பி போயிட்டு காலையில் வரலாம் அப்படின்றாங்க. நிஜமாக போயே தான் ஆகணுமா அப்படின்றாங்க. இல்லைம்மா, காலையில் தானே அந்த மேடம் வருவாங்க, அதுக்கப்புறம் என்ன எதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி. அப்புறம் வெண்ணிலாட்ட வந்து ராகினி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் லவ்வர் விஜயோட உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்றாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லும் போது வெண்ணிலாவுக்கு லைட்டாக ஞாபகம்லாம் வருது. இங்கேருந்து இவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நர்மதா வந்து அந்த பர்த்டே பலூன்லாம் வீட்டில் ஒட்டி, இதே மாதிரி எனக்கும் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து சாரதாட்டெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது, குமரன் வந்து இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கே ஒரு 20 பேர் பக்கத்தில் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க காஸ்டியூம் தைக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. இனிமேல் எல்லோரும் எனக்கு காஸ்டியூம் டிசைனர்னா சொல்லணும் அப்படின்ட்டு வந்து பெருமையாக சொல்லிட்டுருக்காரு குமரன். அப்போ கங்கா சொல்கிறாங்க, இனிமேல் வந்து நான் துணியெல்லாம் தைக்க மாட்டேன், நடிக்க தான் போவேன்னு சொன்னீங்க அப்படின்னாதும் 2த்தையும் நான் செய்ய போகிறேன். ஆனால் இப்போ நான் போய் சீரியல் நடிக்கிற இடத்துலையே காஸ்டியூம் டிசைனிங்க்கும் வந்து நம்ம தாராளமாக வந்து ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடையை வந்து டிசைனர் ஸ்டுடியோவாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு குமரன். அதை கேட்டுட்டு சாரதா, பாட்டி எல்லோரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்படி தாண்டா இருக்கணும், நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சா அதுலேருந்து எப்படி முன்னேறிட்டு போகணும்னு பார்க்கணும், கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இத்தனை நாள் எதில் நம்ம குறிக்கோள் வச்சுருக்கோமோ அது ஒன்று தான் கவனிக்கணும்னு சொன்னேன், இப்போ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னதும், இப்போ மட்டும் என்ன, நான் நடிக்க போகிறேன், நடிக்கிறதோட சேர்த்து துணியும் தைக்க போகிறேன், 2ம் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு குமரன். இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குற அப்படின்னதும், இல்லை எனக்காக எது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பீங்களே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் கிடையாது, இப்போயும் எனக்கு அப்படி தான் தோணுது, இன்னும் உன்னை எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னதும் காவேரி கேட்குறாங்க, ஏங்க என்னை இந்த மாதிரி வச்சு கொண்டாடுறீங்க, அந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், இல்லை இது எல்லாத்துக்கும் கைமாறாதான் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னதும், நீ வந்து என் கூடயே இருந்துடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிக்கிறாரு விஜய். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் வெண்ணிலாவை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு ராகினியும் பசுபதியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.